இனிமே லைஃப்ல எதுவுமே பிளான் பண்ணக்கூடாது. அந்த லெசன் நான் ரீசென்ட்டா நெறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா பிளான் பண்ணது நடக்க மாட்டேங்குது. பிளான் பண்ணாம நடக்கிறது ரொம்ப நல்லாவே நடக்குது. ரூம்லேருந்து வெக்கேட் பண்ண பிறகு நாங்க போ வேண்டிய இடம் ஆக்சுவலா வேற. பட் அது வந்து க்ளோஸா இருந்தனால நாங்க பீச்சுக்கு வர வேண்டியதா போச்சு. பட் அங்க போயிருந்தா கூட இவ்ளோ ஜாலியா இருந்திருக்குமான்னு தெரியல. பீச்ல அவ்ளோ ஃபன் ஃபில்டா ரொம்ப ஹேப்பியா, எக்ஸைட்டடா அவ்ளோ சூப்பரா என்ஜாய் பண்ணோம்னு சொல்லணும். "இளம் கன்று பயம் அறியாதுன்றது" உண்மதான். ஏன்னா திருத்தி குட்டி ஒரு சொட்டு கூட பயப்படவே இல்ல. இன்னும் உள்ள போணும், உள்ள போணும், உள்ள போணும்னு சொல்லிட்டே இருந்தா. அவள கடத்தி கூட்டிட்டு வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா ஆச்சு. அகைன் டயப்பர் இல்லாதனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். பட் ஸ்விம் ட்ரெஸ் போட்டனால மேனேஜ் பண்ணியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆளுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் தான் கிடைச்சனால சரியான பசி. ஸோ பீச் போயிட்டு வந்த உடனே லஞ்ச் தொறந்து பரபரன்னு சாப்பிட்டாச்சு. பிகாஸ் அடுத்தது நாங்க போற இடம் வந்து க்ரூஸு. ஸோ கண்டிப்பா அங்க சாப்பிட முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ டிராவல் ஆஃப் அபவுட் 1 1/2 ஹார்ஸ் to 2 ஹார்ஸ். கொஞ்சம் காரமா இருந்தது. பட் இருந்தாலும் ஆலு பூஜியா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அடுத்த க்ரூஸ் ட்ரிப்ல பார்த்தீங்கன்னா, பிக்சர்ட் ராக் தான். ஸோ எனக்கு பெருசா அவ்ளோ ஜாலியா இல்ல. போன இதுக்கு எல்லாருமே நல்லா தூங்குனோம். ஃபர்ஸ்ட்டு திருத்தி, பிரதீப், தக்ஷன் அப்புறம் லாஸ்ட்டா நானும் காலி. நமக்கெல்லாம் இந்த மாரி சப்ஜெக்ட் கிளாஸ்ல எடுத்தாலே கிறங்கும். மகாபலிபுரம் போனாலே போர் அடிக்கும். பட் அத விட நம்ம சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு க்ரூஸ்ல போறதுன்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. நல்ல தாலாட்டா, நல்ல காத்தோட்டமா இருந்தது. அது ஒண்ணு தான் அதுல இருந்த ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ முடிஞ்ச அளவு கல்லுகள்லாம் பார்த்துட்டு, அவங்களோட சொற்பொழிலாம் கேட்டுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. மெமரிக்காக நம்ப போன கப்பல ஒரு ஃபோட்டோவும் எடுத்துட்டு ரிட்டர்ன் நம்பளோட கப்பல்ல ஏறி கிளம்பிட்டோம். அடுத்ததா எங்க போறோம்ன்றது தெரியல.